தனக்கு கீழ் இருக்கிற நபர்களை, தன்னிடத்தில் வேலை பார்ப்பவர்களை ஒழுங்காய் கவனிக்கவில்லை என்றாலும் அல்லது அவர்களை வதைப்படுத்தினாலும் மீசானிலே வந்து நிறுத்து பார்ப்பான் அல்லாஹ். சில பேரை பார்க்கிறோம், ஓனர் திமிரை காட்டுகிறான், அதிகாரத்தை காட்டுகிறான், சக்கையா புளிஞ்சி ரத்தத்தை எல்லாம் வாங்கிட்டு கொடுக்கிற சம்பளத்தை பார்க்கிறோம், அநியாயமாயிருக்கும். அவமானப்படுத்துவான், கேவலப்படுத்துவான். இவைகள் அத்துணையும் மீசான் தராசிலே நிறுத்து பார்க்கப்படும் என்று அல்லாஹ் தன் தூதர் மூலமாக பாடம் நடத்துகிறான். மறுமை நாளுக்காக நியாயமான தராசுகளை நாம் ஏற்படுத்துவோம். எவரும் சிறிதளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார். கடுகின் விதையளவாக இருந்தாலும் நாம் கொண்டு வருவோம். கணக்கெடுப்பதற்கு நாமே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, அருள் பொங்கும் ரமலான் மாதத்தின் இறுதி கட்ட நிலையில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். மறுமையில் மனிதனின் நிலை என்கிற தலைப்பில் அதிர்ச்சியூட்டுகிற, திடுக்கிட செய்கிற இறைவனின் விசாரணை மன்றம், நீதிமன்றம் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பது குறித்து தொடர்ச்சியாக நாம் அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் இறுதியாக அல்லாஹ் நாளை மறுமையில் நன்மைகளையும் தீமைகளையும், நாம் செய்த எல்லா அமல்களையும் மிக துல்லியமான தராசுகளை வைத்து நிறுத்து பார்ப்பான். யாருடைய நன்மையின் தராசின் எடை கனத்து விடுகிறதோ அவர் திருப்திகரமான வாழ்க்கையில் இருப்பார். யாருடைய தீமையின் தராசின் எடை கனத்து விடுகிறதோ அவர் நாசகரமான, அழிவுகரமான வாழ்க்கையிலே இருப்பார் என்று அல்லாஹ் திருக்குரானில் எச்சரிக்கை செய்த அந்த மீசான் என்கிற நிலை மறுமையில் எப்படி இருக்கும் என்பது குறித்தான சில முக்கியமான செய்திகளை அறிந்து கொண்டோம். மறுமையில் விசாரணை தொடர்பான இன்னும் மிக முக்கியமான செய்திகளை நீங்கள் பார்க்க வேண்டும். 20வது அத்தியாயம் 108வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான். யௌமஇதின் யத்தபிஊன தாஇ, அந்நாளில் மனிதர்கள் அழைப்பாளர்களை பின்தொடர்ந்து செல்வார்கள். அழைப்பாளர்கள், மாணவர்கள் அழைப்பார்கள், அவர்களை பின்தொடர்ந்து அந்த மனிதன் செல்வான். லா இவஜ லஹு, அந்த நாளில் எந்த கோணலும் இருக்காது. ஏன் செல்கிறோம், எதற்காக செல்கிறோம், எங்களை ஏன் அழைக்கிறீர்கள் என்றெல்லாம் அவன் கேட்கவும் மாட்டான், இவர் சொல்லவும் மாட்டார். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள். வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான், அளவற்ற அருளாளனுக்கு முன்னால் அனைத்து சப்தங்களும் அடங்கி ஒடுங்கி நிற்கும். அப்பொழுதுதான் அல்லாஹ் தன் பவரை காட்டுவான், தன் இஸ்ஸத்தை, தன் அதிகாரத்தை அங்கே காட்டுவான். அல்லாஹுவிற்கு முன்னால் எந்த சப்தமும் எடுபடாது. பேசவே மாட்டான், மௌனமாய் நிற்பான், அமைதியாய் நிற்கிற சூழலிலே இருப்பான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா, அவர்கள் நடந்து செல்கிறார்களே அந்த காலடி சப்தத்தை தவிர. அருகிலே தகப்பனார் வரலாம், எதிரிலே மகன் செல்லலாம், பின்புறத்திலே சகோதரன் வரலாம், யாரையும் கண்டுகொள்ள மாட்டான். அவன் இந்த நாளில் கொடூரத்தை, பயங்கரத்தை அஞ்சியவாறு, அப்படியே கோணல் இல்லாதவாறு, எவ்வித எதிர்பேச்சுக்களும் பேசாமல் நடக்க ஆரம்பிப்பான். கால்கள் உரசுகிற அந்த சப்தம், காலடி எடுத்து வைக்கிற அந்த சப்தம், இந்த சப்தத்தை தவிர வேறு எந்த சப்தமும் இருக்காது என்று அல்லாஹ் அந்நாளின் பயங்கரம் குறித்து பேசுகிறான். 40வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ரஃபீஉத் தரஜாத் ذுல் அர்ஷி யுல்கிர் ரூஹ மின் அம்ரி, அவன்தான் மனிதனின் தகுதிகளை அவன்தான் உயர்த்துகிறான். ذுல் அர்ஷ், அரிசுக்குரியவன் அவன்தான். யுல்கர் ரூஹ மின் அம்ரி, தன் அடியார்கள் மீது
இறை செய்திகளை அவன் இறக்கி வைக்கிறான். அலா மை யஷாஉ மின் இபாதி லியுன்திர யௌமத் தலாக், அடியார்களை அவனை சந்திக்கும் நாளிலே எச்சரிக்கை செய்வதற்காக பலதரப்பட்ட உபதேசங்களை அவன் சொல்லி எச்சரிக்கை செய்திருக்கிறான். சொல்லிவிட அல்லாஹ் சொல்லுகிறான் 40வது அத்தியாயம் 16வது வசனம், யௌமஹும் பாரிசூன், அந்நாளிலே அவர்கள் வெளிப்பட்டவாறு நிற்பார்கள். லா யக்ஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை, அவர்களின் எந்த விஷயமும் அல்லாஹ்விடத்திலே மறைந்திருக்காது, எந்த விஷயமும் மறையாது. இப்படிப்பட்ட ஒரு நாள் நம்மை அச்சுறுத்துகிற பயங்கரமான நாள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார், இன்று ஆட்சி யாருக்குரியது, இன்று ஆட்சி யாருக்குரியது என்று அல்லாஹ் கேட்பான். லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கியாளுகிற ஏகன் ஒருவனாகிய அல்லாஹ்விற்கு மட்டுமே உரியது என்று அந்த நாளில் மனிதன் உணர்ந்து கொள்வான். வெளிப்படையாய் நிற்போம். நம்முடைய எல்லா காரியங்களும் செயல்களும் மறையாமல் வெளிப்படையாய் நிற்கும். அதுதான் மீசான். இந்த வசனத்திலே நமக்கான படிப்பினை என்ன? தராசு தட்டிலே நீ பார்ப்பாய், அங்கே எடை போட்டு நிறுக்கப்படும். நீ செய்த நன்மையான காரியம், தீமையான காரியம் ஒன்று கூட மறைந்திருக்காது. அதைத்தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுகிறான், கடுகின் விதையானாலும் அதைவிட சிறியதாயினும் தராசு தட்டிலே நாம் நிறுத்து பார்க்கத்தான் போகிறோம், அங்கே கொண்டு வந்து நாம் வைப்போம் என்று அல்லாஹ் உபதேசம் செய்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுதுமே எந்த நேரத்திலுமே பொதுநலமாய் சிந்திக்கிற ஒரு அற்புதமான மாமனிதர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனக்கென்று எதையுமே சிந்திக்க மாட்டார்கள். மக்களை காப்பாற்ற வேண்டும், மக்களுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி குணத்தால் ஆகச் சிறந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் நபி ஒரு சமயம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற கோரிக்கை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்று பாருங்கள். 14வது அத்தியாயம் 41வது வசனம், ரப்பனா, எங்கள் இறைவா, இக்ஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக, ஒலிவாளி தைய, என் பெற்றோரை மன்னிப்பாயாக, ஒலில் முஃமினீன, முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக. அடுத்து இப்ராஹிம் நபி கேட்கிறார், எங்கே மன்னிப்பாயாக, எங்க மன்னிக்கணும், எந்த இடத்துல மன்னிக்கணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், யௌம யகூமுல் ஹிசாப், மனிதர்களை எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்புகிற அந்த நாளில என்னை மன்னிப்பாயாக, என் பெற்றோரை மன்னிப்பாயாக, முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக. எப்படிப்பட்ட பிரார்த்தனை என்று பாருங்கள். சுயநலம் இல்லாத பொதுநல சிந்தனையோடு அடங்கிய ஒரு பிரார்த்தனை. இதிலே வருத்தம் என்ன தெரியுமா, வேதனை என்ன தெரியுமா? இப்ராஹிம் நபியை எந்த மனிதர் பெற்றெடுத்தாரோ அப்படிப்பட்ட தந்தை நரகவாசி, அவருக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுக்கவில்லை. அப்படி இருக்கலாம். நாம் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த பிரார்த்தனை நம்முடைய பெற்றோர் இணை கற்பிக்கிற காரியத்திலேயே மரணித்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த பிரார்த்தனை பொருந்தாது. முஃமின்களாகிய அனைவரையும் நீ மன்னிப்பாயாக என்று கேட்கிறோம். ஷிர்க் வைக்கிறார்கள், இணை கற்பிக்கிறார்கள், அல்லாஹுவை மறுக்கிறார்கள், அல்லாஹுக்கு மாறி செய்கிறாங்க. அந்த மாதிரியான நபர்களாக இருந்தால் இந்த பிரார்த்தனை அவர்களுக்கு பொருந்தாது. அவர்கள் அல்லாத மற்றவர்களுக்கு இந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இப்ராஹிம் நபி கேட்ட பிரார்த்தனை, என்னை மன்னித்து விடு, என் பெற்றோரை மன்னித்து விடு, இறை நம்பிக்கை கொண்ட அனைவரையும் மன்னித்து விடு. எங்கப்பா மன்னிக்கணும்? இப்ராஹிம் நபி கையேந்துகிறார், யௌம யகூமுல் ஹிசாப், விசாரணை நடைபெறுகிற நாளில் மன்னித்து விடு, அவமானப்படுத்தி விடாதே, கேவலப்படுத்தி விடாதே. அல்லாஹுவின் தூதர் அஞ்சுகிறார்கள். அல்லாஹுவின் தூதருடைய பயம் குறித்து அல்லாஹ் சொல்கிறான். 6வது அத்தியாயம் 15வது வசனம், நபிகளாருக்கு மறுமையிலே மோட்சம் கிடைக்காமல் இருக்குமா? நபிகளாருக்கு மறுமையில் வெற்றி கிடைக்காமல் இருக்குமா?
நபிகளாரை அல்லாஹ் மறுமையில் வெறுத்து ஒதுக்குவானா? நபிகளாரை அல்லாஹ் மறுமையில் அவர்கள் மீது அன்பை பொழிந்து பாசம் என்கிற இரக்கத்தால் சூழாமல் இருப்பானா? அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மீசான் தொடர்பாக, மறுமை தொடர்பாக அந்த அச்சத்தினால், பீதியினால் அவர்கள் கேட்ட வார்த்தையை அல்லாஹ் பதிய செய்கிறான். 6வது அத்தியாயம் 15வது வசனம். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னி அகாஃபு இன்ன அஸைது ரப்பி, என் இறைவனுக்கு நான் உலகத்திலே வாழ்கிற பொழுது மாறு செய்தால் அஸாப யௌமின் அதீம், அந்த மகத்தான நாளின் வேதனைக்கு அஞ்சுகிறேன் என்று சொல்லுங்கள். ஒரு ரப்புக்கு நீ மாறு செஞ்சா, அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தால், அந்த மகத்தான நாளின் வேதனைக்கு நீ அஞ்சுகிறேன் என்று சொல். அடுத்த வசனத்திலே சொல்கிறான், 6வது அத்தியாயம் 16வது வசனம். மை யுஸ்ரஃப் அன்ஹு யௌமைதின், அந்நாளின் வேதனையிலிருந்து யார் காப்பாற்றப்படுகிறாரோ ஃபகத் ரஹிமஹு, அவன் மீதுதான் அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான். வஸாலிகல் ஃபௌசுல் முபீன், அதுதான் அவர்களுக்கு மிக தெளிவான மகத்தான வெற்றியாக அமையும் என்று அல்லாஹ் நபியை பார்த்து பேச சொல்லுகிறான். நீ பயப்படுறன்னு சொல்லு. நபியே பயந்து நடுங்கிய ஒரு நாள். அனைத்திற்கும் அடிப்படையான காரணம், இது போன்று தராசுகள் நெருக்கப்படுகிற பொழுது அவன் அனுபவிக்கிற வேதனை, அவனுடைய சிந்தனை, அல்லோலப்பட்டு நிற்கிற, புலம்பி தள்ளுகிற, கதறுகிற அந்த சூழல் குறித்து தான் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இந்த தராசு தட்டின் நன்மையின் எடை கணக்க வேண்டுமானால் நமக்கு சில முக்கியமான விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கே தெரியும், தராசு தட்டின் இடப்புறம் கணக்காமல் இருக்க வேண்டுமானால் நன்மையை கணக்க செய்தால் போதுமானது. இடப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இடப்புறம் தானாகவே செயலிழந்து போகும், கனமில்லாமல் போகும். நன்மையை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்லுகிற சில பட்டியலை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். அதிலே ஒரே ஒரு சூத்திரம் அடங்கியிருக்கிறேன், ஒரே ஒரு ஃபார்முலாவை அல்லாஹ் சொல்ல வருகிறான். நன்மையின் எடையை கணப்பதாக இருந்தால் நீ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி கொண்டால் போதுமானது. ஒரே ஒரு அடிப்படை தான். அது என்ன அடிப்படை? நான் எடுத்து காட்டுகிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மா அஸ்கலஹுன்ன ஃபில் மீசான், மீசானில் உங்களுக்கு எடை கனமாக்கப்பட வேண்டுமானால், நன்மையின் எடை அதிகரிக்க வேண்டுமானால் 5 விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளுங்கள். நேற்றை நான் சொன்னதை திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ். 4. லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ். வல் வலது ஸாலிஹு யதவஃபா ஃபயஹ்தஸிபுஹு வாலிதஹு, அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுக்கிறான். அந்த குழந்தையின் உயிரை விரைவாகவே கைப்பற்றிக் கொள்கிறான். இவன் பொறுமை காக்கிறான். இந்த பொறுமையை இவன் காத்ததற்காக, சபுராலியாய் இருந்ததற்காக, சகிப்புத்தன்மையின் உச்சத்தில் அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எடுத்தான் என்கிற அடிப்படையில் வாழ்ந்ததற்காக அந்த தராசு தட்டிலே அவனுக்கு நன்மையின் எடை கணக்கிறது. லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை புகழ்வதை அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். நீங்கள் சற்று ஆழமாக யோசித்து பாருங்கள். நம் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி யோசித்து பாருங்கள். தராசு தட்டு நெருக்கப்படுகிறது. ஐயோ, ஒரு அல்லாஹ் அக்பர் சொல்லி இருக்கலாமே, அப்பொழுது அந்த வார்த்தையின் விபரீதம் புரியும். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லி இருக்கலாமே, எங்கடா ஒரே இடப்புறத்தின் தீமையின் கணமே மேலேறி சென்று கொண்டிருக்கிறதே, திடீரென்று ஒரு அல்லாஹ் அக்பர் வைக்கப்பட்டால் இங்கே ஏறும். பொதுவாகவே மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? கண்களுக்கு முன்னால் ப்ராஃபிட் கிடைக்கிறதா, லாபம் கிடைக்கிறதா, அனுபவிக்க முடியுமா, அப்பொழுதுதான் அந்த காரியத்தை செய்கிறான். இல்லடா அங்க வந்து வாங்கிக்கொள், இங்கே எதை விதைக்கிறாயோ அங்கே நீ அறுவடை செய்து கொள்ளலாம் என்று சொன்னால் புரிய மறுக்கிறான். ஆனால் அந்த கனப்பொழுதின் நிகழ்வை தராசு தட்டிலே அவன் பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்க,
நாம் திரும்ப 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 பல முறை கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான். ஆனாலும் அல்லாஹ் தராசு தட்டின் நன்மையை கணக்க செய்ய வேண்டுமானால் எவ்வளவு ஆழமாய் இந்த செய்தியை தன் தூதர் மூலமாக எடுத்துச் சொல்கிறான் என்று பாருங்கள். இன்னல்லாஹ சயுகல்லிசு ரஜுலன் மின் உம்மதி, என்னுடைய சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபயன்சுரு அலைஹி 99 சிஜிலா, 99 ஏடுகள் அடங்கிய ஒரு அடியான் வருவான். சிஜில்லம் மிஸ்லும் மத்தல் பஸர், அந்த ஒவ்வொரு ஏடுமே பார்வை எட்டுகிற தூரத்தில் இருக்கும். உதாரணத்திற்கு மனக்கண்களுக்கு முன்னால் சிந்தித்து பாருங்கள். இங்க இருந்து பார்க்கிறோம், வானம் தெரியுது. அப்ப ஏட்டின் அளவு வானத்தின் அளவு இருக்கும். இங்கிருந்து பார்க்கிறோம், மிக நீண்ட நெடிய தூரம் தெரிகிறது. மேற்கு புறம் நீண்ட நெடிய தூரம், கிழக்கு புறம் நீண்ட நெடிய தூரம், வடக்கு தெற்கு பார்வை எட்டுகிற தூரத்தில் இருக்கும் என்றால் ஒரு ஏட்டின் நீளமும் அகலமும் எவ்வளவு? குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குள் கொண்டு வர முடியுமா? மேல பார்த்தா அவ்வளவு உயரமாய் வானம் தெரிகிறது. அவ்வளவு விபரீதமாய் வாழ்கிற காலகட்டத்திலே பாவங்களையே செய்து 99 ஏடுகளை நிரப்பி இருக்கிறான். சரி, ஒரு ஏட்டின் நீளமும் அகலமும் இவ்வளவு பெரியது என்றால் அந்த ஏட்டில் ஒரு பேஜ் இருக்குமா? ஒரு பக்கத்தின் அளவு சுப்ஹானல்லாஹ் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஒரு ஸ்கொயர் நோட்டு 48 பக்கம் அடங்கிய நோட்டு வாங்கினாலும் அவ்வளவு எழுதுகிறோம். இது மாதிரி ஒரு 100 நோட்டு வாங்கினா எவ்வளவோ எழுதி விடுகிறோம், எழுத முடிகிறது. ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு பக்கமும் பார்வை எட்டுகிற தூரம். அப்ப ஒரு புத்தகத்தில் எத்தனை பக்கம் இருக்கும்? இந்த மாதிரி 99 புத்தகம். அல்லாஹ் அந்த அடியானை அழைக்கிறான், அழைத்து கேட்கிறான், அதுன்கிரு மின் ஹாதா ஷைஆ, அடியானே இந்த ஏட்டில் இருப்பதை நீ ஏதேனும் மறுக்கிறாயா? உனக்கு ஏதாவது டவுட்டா இருக்குதா? இல்லை என்பான். பிறகு அல்லாஹ் கேட்கிறான், அவ்வலமக்க கதபத்தில் ஹாஃபிதூன், உன்னை சங்கைக்குரிய அந்த வானவர்கள் பாதுகாத்து நீ என்ன செய்கிறாயோ அதை அப்படியே இந்த ஏட்டிலே எழுதியிருக்கிறார்கள். ஃபயகுல் லா யா ரப்பி, உண்மைதான். உடனே அல்லாஹ் அடுத்து கேட்கிறான், அஃபலக உதுருன், நீ இந்த பாவத்தெல்லாம் செய்யறதுக்கு ஏதாவது ரீசன் சொல்ல போகிறாயா? நான் இதற்காகத்தான் இந்த பாவத்தை செஞ்சேன், அதன் காரணமாகத்தான் செய்தேன், எதுவும் காரணம் எதுவும் உன்னிடத்தில் இருக்கிறதா? ஃபயகுல் லா யா ரப்பி, ஒரு காரணமும் இல்லை. அங்க போயிட்டு வாயெல்லாம் திறக்கவே முடியாது, எனக்கு அதுதான் இதுதான். இங்க செஞ்ச தப்ப அப்பட்டமா அப்ரூவல் ஆகி ஆதாரம் இருந்தாலும் அதை மாற்றுகிற அளவிற்கு ஆற்றல் நிறைந்தவனாய் மனிதன் இருக்கிறான். கையும் களவுமா சிக்கி இருப்பானே, அதை கூட மாற்றுகிற அளவிற்கு என்னென்ன தில்லு முள்ளுகள் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்யலாம். அல்லாஹ் கிட்ட போய் இதெல்லாம் வேக, இதெல்லாம் நடக்க. பிறகு அல்லாஹ் கேட்பான், பலா கவலைப்படாதே மனிதா, இன்னலக இந்தனா ஹஸனா, உனக்கு ஒரு நன்மை இருக்கிறது. ஃபஇன்னஹு லா துல்ம அலைக்கல் யௌம், இன்றைய தினம் என்னிடத்தில் யாரும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். இப்பொழுது வானவர்கள் அந்த நன்மையை எடுத்து வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பான். அவர்கள் ஒரு சிறிய அளவிலான பித்தாக்கா, ஒரு கார்டு, ஒரு அட்டை ஒன்றை எடுத்து வருகிறார்கள். உடனே அடியான் பார்க்கிறான், ரப்பே 99 ஏடுகள் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறது, ஒவ்வொன்றும் என் கண்ணு கன்ற தூரம் இருக்குது. ஒரு அட்டையை கொண்டு வந்துட்டு இதுதான் என் நண்பன்னா, இது எப்படி இறைவா? நீ கொஞ்சம் அமைதியாயிரு, நடப்பதை கவனி என்று அல்லாஹ் சொல்லுவான். அட்டை வலப்புற தட்டிலே வைப்பதற்கு முன்னால் 99 ஏடுகளும் இடப்புற தட்டிலே வைக்கப்படுகிறது. இப்பொழுது தராசு தட்டு வலப்புறம் மேலே ஏறி நிற்கிறது, இடப்புறம் கீழே இறங்கி கனத்து போய் நிற்கிறது. இப்பொழுது அந்த அட்டையை, அந்த பிதாக்காவை மற்றொரு தட்டிலே வைத்த மாத்திரத்திலே
ஃபதாஷதி ஷிஜில்லாத் வஸகுலத்தில் பிதாகாத். அப்படி வைத்ததுதான் தாமதம். 99 ஏடுகளும் அப்படியே பரப்பப்பட்டதாய் பறந்து விடுமாம். அடியான் பார்க்கிறான். இப்பொழுது அந்த காடியில என்ன இருக்கிறது? அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த பிதாகாவிலே இருக்கிற வாசகம் அஷ்ஹது அன்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அவனின் தாரக மந்திரம் கலிமா இருக்கிறது. பரப்பி அப்படியே தூக்கி அடிச்ச அளவுக்கு ஒன்றுமில்லாமல் இந்த கலிமா அவனை மிகப்பெரிய அளவிலே காப்பாற்றுகிறது. ஃபலா யஸ்குலு மஅ இஸ்மில்லாஹி ஷை. இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வின் பெயருக்கு நிகராக, அல்லாஹ்வின் ஏகத்துவ கலிமாவிற்கு நிகராக வேறு எதுவுமே கணத்து விட முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். வாயளவிலே சொல்லளவிலே அஷ்ஹது அன்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று இருக்கக்கூடாது. வாழ்க்கை அளவிலே அஷ்ஹது அன்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று இருக்க வேண்டும். நாம் வாழ்கிறோம், இந்த கலிமாவோட நாம் மரணிக்க வேண்டும். மரணிக்கிற தருவாயிலே முஸ்லிமாய் மரணிக்க வேண்டும், ஈமான்தாரியாய் மரணிக்க வேண்டும். இன்றைக்கு ஈமானில் உறுதியாக இருக்கிற நாம், ஏகத்துவவாதிகளாக இருக்கிற நாம், நாளை நம் நிலை என்னவென்று தெரியாத அளவிற்கு நம்முடைய நாடும் நடப்புகளும் நம்முடைய சூழலும் நம்மை தடுமாற வைப்பதை பார்க்கிறோம். ஏகத்துவத்தின் உச்சாணி கொம்பிலே இருக்கிற எத்தனையோ நபர்களை அல்லாஹ் கேவலத்திலே புகுத்தி விட்டான். இந்த கலிமா, அல்லாஹுவை புகழ்ந்த அந்த வார்த்தை மீசானில் மிகப்பெரிய கணத்தை பெற்று தரும். அதே போன்று பாருங்கள், மிக அற்புதமான செய்தி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் குறித்து அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். ஹதீஸிலே முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில நபிமார்களின் வாழ்க்கையில் நடந்தது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, அல்லாஹ் எடுத்து காட்டுவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மிக வித்தியாசமான ஒரு நபி, ஆச்சரியமூட்டுகிற ஒரு நபி. எந்த நபியின் வருடமோ அவர் வாழ்ந்த காலமோ பெருமளவில் வரலாற்று ரீதியாக இருந்தாலும் நம்மால் உறுதியாய் அக்யூரேட்டாய் சொல்வதற்கு வாய்ப்பில்லை. 950 ஆண்டு காலம் வாழ்ந்தார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இன்ன நபி அல்லாஹி நூஹா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பம்மா ஹதரத்துல் வஃபாத், அவருடைய மரண தருவாயில் காலலி இப்னிஹி, தன் மகன்களை எல்லாம் அழைக்கிறார். எப்படிப்பட்ட விஷயம் என்று பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போறாங்க, பசங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க, அழைக்கிறார்கள். இன்னி காசுன் அலைக்கல் வசியா, உங்களுக்கு ஆமுருக்கபி இத்னதைன், 2 முக்கியமான கட்டளைகளை வசியத் செய்ய போகிறேன், நன்றாய் காது கொடுத்து கேளுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஆமுருக், அதிலே முதலாவது லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ்வை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், ஃபஇன்ன ஸமாவாதி ஸபஅ வல் அர்தீன ஸபஅ, 7 வானங்கள் 7 பூமியும், லவ் உதியத் ஃபீ கிஃபா, தராசு தட்டின் ஒரு புறத்திலும், வ உதியத் லா இலாஹா இல்லல்லாஹ் ஃபீ கிஃபா, லா இலாஹா இல்லல்லாஹ் தராசு தட்டின் மறுபுறத்திலும் இருந்தால், ரஜஅத் பிஹின்ன லா இலாஹா இல்லல்லாஹ், அந்த 7 வானங்களையும் 7 பூமியையும் லா இலாஹா இல்லல்லாஹ் சுக்குநூறாய் நொறுக்கிவிடும். எங்க கொண்டு போய் இணைக்கிறார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ்வை புகழ்கிற அந்த தாரக மந்திரம் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் நாம் வாழ்கிற பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உபதேசம். அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், லவ் அன்ன ஸமாவாதி ஸபஅ வல் அர்தீன ஸபஅ குன்ன ஹல்கத்தன் முபஹமா ஃபஸமதுஹுன்ன லா இலாஹா இல்லல்லாஹ். அவர் சொல்கிறார், 7 வானங்களும் 7 பூமியும் ஒரு மூடிய வட்டமாயிருந்தால், ஒரு ரவுண்ட் ஷேப்ல ரொம்ப சேஃபா 7 வானமும் 7 பூமியும் ஒரு மூடிய வட்டமா இருக்கிறது. ஃபஸமதுஹுன்ன லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் அந்த மூடிய
வட்டமாயிருக்கிற 7 வானங்களையும் 7 பூமியையும் ஒன்றுமில்லாமல் நொறுக்கிவிடும். அவ்வளவு பவர் லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு. பிறகு இரண்டாவது அறிவுரை சொல்கிறார், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று அல்லாஹ்வை யார் புகழ்கிறாரோ நன்றாய் கவனிக்க வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு தூரமானது. அல்லாஹ்வை புகழ்வதை அங்கிருந்தே அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். நம் சமூகத்திற்கு மட்டும் உரியது என்று நினைக்கிறீர்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள். சொல்லுகிற கட்டளை மகன்களுக்கு எல்லாவற்றிலும் மேலான ஒரு பிரார்த்தனை அதுதான். அந்த வார்த்தையின் மூலம் படைப்பிற்கு அல்லாஹ் வாழ்வாதார ஏற்பாடு செய்கிறான். பிறகு சொல்லிவிட்டு சொன்னார்கள், இணை கற்பிக்கிற காரியத்திலிருந்தும் பெருமையிலிருந்தும் உங்களை நான் தடுக்கிறேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன கட்டளையை பாருகிறோம். லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற வார்த்தைகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மீசான் தராசில் அது கனமாக்கும் என்று தன் மகன்களுக்கு சொல்லுகிற அற்புதமான அறிவுரை. அதே போன்று பார்க்கலாம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற இந்த வார்த்தையை ஃபியௌமின் மியத மர்ரா 100 முறை யார் சொல்கிறாரோ வலவ் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், அவர் செய்த பாவம் கடலின் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். கடல் நுரையளவு நம்மளால பாவம் செய்ய முடியுமா? வாய்ப்பு இருக்கிறதா? கடல் இருக்கிற வரைக்கும் கடல் நுரை இருக்கும். ஒரு அலை இன்னொரு அலையோடு மோதுகிற பொழுது, கடலிலே சீற்றம் ஏற்படுகிற பொழுது நுரைகள் தள்ளத்தான் செய்யும். அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? மனிதா, உன்னால் கடல் நுரையளவிற்கு பாவம் செய்ய முடியாதுதான். ஆனால் நீ சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று என்னை புகழ்ந்தால், ஒருவேளை ஒரு பேச்சுக்கு நீ கடல் நுரையளவு பாவம் செஞ்சாலும் அதை நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் கான ஹீன யுஸ்பிஹ் வ ஹீன யும்சி, காலையிலும் மாலையிலும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று யார் சொன்னாரோ, அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், லம் யஅதி அஹதுன் யௌமல் கியாமா பி அஃதல மிம்மா ஜா பிஹி, மறுமை நாளிலே இதைவிட சிறந்த வார்த்தையை அவர் கொண்டு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதைவிட ஒரு சூப்பரான டாப்பான ஒரு சிறப்பிற்குரிய அமலை அவர் மறுமையில் எடுத்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை. சொல்லிவிட்டு சொன்னார்கள், இல்லா ஹதுன் கால மிஸ்லமா கால் அவு ஜாத அலை, அது போன்ற வார்த்தையை எடுத்து வந்தவரை தவிர அல்லது அதைவிட அதிகமான வார்த்தையை சொன்னவரை தவிர மறுமையில் மிக முக்கியமான பங்களிப்பை பெற்று தருகிற வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அடுத்து பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற வார்த்தை சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று யார் சொல்லுகிறாரோ தம்லஉல் மீசான், மீசானில் அதற்கு நிகரான கணம் வேறு எந்த வார்த்தைக்கும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் எளிமையான வார்த்தை, சுலபமான வார்த்தை, பரிச்சயமான வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்கள் சொன்னால் மீசானில் அதுதான் கனமிக்கது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வ சுப்ஹானல்லாஹ் வல் ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் வல் ஹம்துலில்லாஹ் யாரு சொல்றீங்களோ, தம்லானி அவு தம்லவு மாபைன ஸமாவாத்தி வல் அர்ல், வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவு இந்த வார்த்தையின் நன்மை நிரப்பிவிடும் தராசு தட்டை. சுப்ஹானல்லாஹ் வல் ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் மீசானிலே கணக்க செய்கிற வார்த்தை. அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அடுத்து மீசானை கணக்க செய்கிற மிக முக்கியமான அமல் ஹஸ்லத்தானி, 2 விஷயங்கள் இருக்கிறது. லா யுஹாஃபிது அலைஹிமா அப்துன் முஸ்லிமுன் இல்லா தஹலல் ஜன்னா, இந்த 2 காரியத்தை முஸ்லிமான அடியார்கள் தொடர்ச்சியாக செய்தால் நிச்சயமாய் சொர்க்கத்திலே நுழைவார்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமா யசீர், இந்த 2 காரியமோ எளிதானது, உமை அமல் பிஹிமா கலில், ஆனால் இந்த 2 அமலை செய்பவர்களோ மிகவும் குறைவானவர்கள் தான். உடனே அருகில் இருக்கிற தோழர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்கிறார்கள்,
அது என்ன ரெண்டு காரியம்? எளிதான காரியம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யுஸப்பிஹு ஃபீ துபரி குல்லி ஸலாத்தி அஷரா, ஒவ்வொரு கடமையான தொழுகை முடிந்ததற்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் அஷரா 10 தடவை, வ யஹ்மது அஷரா அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, வ யுகப்பிரு அஷரா அல்லாஹு அக்பர் 10 தடவை, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33, பிறகு லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்படி 100 தடவை ஓத வேண்டும் என்று இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34, 100 தடவை என்றும் இருக்கிறேன். இது ரொம்ப டிஃபரண்டான ஒரு செய்தி. சுப்ஹானல்லாஹ் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, அல்லாஹு அக்பர் 10 தடவை சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபதாலிக 50 வ 100, 5 நேர தொழுகையில் நீங்கள் சொன்னால் எத்தனை எண்ணிக்கை வரும் நபி தோழர்களை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். கேள்வி, ஒரு வக்துக்கு 10 10 10 30 தடவை சொல்கிறாய், 5 வக்துக்கு சொன்னா எவ்வளவு கவுண்ட் வரும்? 5 × 30 150. நபி தோழர்கள் சொன்னார்கள், 50 வ 100, 150 தடவை வரும் அல்லாஹ்வின் தூதரே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், 50 வ 100 பில் லிசான், உன் நாவினால் சொன்னது 150, வ 1500 ஃபில் மீசான், ஆனால் மீசானிலே அது 1500 மடங்கு. நாக்கால சொன்னது 150. ஒரு நாளைக்கு மீசானிலே அது கணக்கெழுதப்படுவது 1500 மடங்கு. எவ்வளவு முக்கியமான செய்தி என்று பாருங்கள். பிறகு இரண்டாவது, 2 விஷயத்தில் அலட்சியமா இருக்கிறாங்க, ரெண்டுமே எளிதானதுதான் என்றார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதா அஹத மல்ஜாஹு, உங்களிலே ஒருவர் படுக்கைக்கு செல்கிற பொழுது யுகப்பிரு 34, அல்லாஹு அக்பர் 34 தடவை, வ யஹ்மது 33, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, வ யுஸப்பிஹு 33, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை. அப்படியே பின்னாடி இருந்து வரலாம், முன்னாடி இருந்து போகலாம். இப்ப நபி தோழர்கள்ட்ட கேட்கிறாங்க, இது மொத்தம் சொன்னால் எத்தனை? ஃபதாலிக 100, சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34, டோட்டலா கூட்டினால் பிளஸ் செய்தால் 100 வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபதாலிக 100 பில் லிசான், நீ நாவினால் சொன்னதோ 100, வ 1000 ஃபில் மீசான், மீசானிலே அது 1000 மடங்கு. எவ்வளவு முக்கியமான செய்தி என்று பாருங்கள். தொழுகை முடிகிறது, மொபைலை எடுத்து பார்க்கிறான். நீ என்ன நாட்டின் மினிஸ்டரா அல்லது முதலமைச்சரா? அப்படி என்ன தலைபோற காரியம்? எப்படி போதையை உட்கொண்டால் அடிமையாகி மனிதன் சின்ன பின்னமாகுவானா, அதை விட இன்றைக்கு செல்போன் போதை. நீங்கள் பார்க்கலாம், இவனுக்கு எந்த மெசேஜும் வந்திருக்காது, எந்த கால்ஸும் வந்திருக்காது, ஆனாலும் டச் பண்ணி லாக் எடுத்து பார்ப்பார். ஒரு கருமமும் வரலையே, அதை எதுக்கு நீ பார்க்கிறாய்? அடிமையாகி விட்டான். ஒரு நாளைக்கு மனிதன் மொபைலை ஒன்றுமே நோட்டிபிகேஷன் மெசேஜ் எதுவுமே இல்லாம 200 தடவைக்கு மேல் பார்வையிடுகிறானாம், ஒண்ணுமே செய்தி இல்லாமலே. அறிவியல் உலகம் சொல்லுகிறேன். தொழுது முடிக்கிறான், சலாம் கொடுக்கிறான், உடனே லாக் எடுக்கிறான். இந்த மொபைல் போன்கள் இல்லாத காலகட்டத்திலே அல்லாது நம்மை வாழச் செய்திருக்க கூடாதா என்ற ஒரு ஏக்கம். அறிவியல் உலகம் இது பல நன்மைகளை தருகிறது தான். தொழுகை முடிகிறது, எழுந்து ஓடுகிறார். எங்கே போகிறாய்? மீசானிலே கணக்க வேண்டாமா? உன் நன்மையின் அமல்கள் அதிகரிக்க வேண்டாமா? எங்கே செல்கிறாய்? பார்க்கிறோம், படுக்கைக்கு செல்கிறோம், போன உடனே பிளாட் ஆகிறது தான்.
சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதினால் மீசானில் தராசு தட்டு கணக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னதற்கு பிறகும் அலட்சியமாயிருக்கலாமா? அதை நம் வாழ்க்கையில் செயல்படுத்தாமல் இருக்கலாமா? அட, இது முக்கியமான ஒரு இடம். தராசு தட்டுல நன்மையின் எடை கணத்தால் மட்டும்தான் அடுத்த பார்த்தே. அவ்வளவு முக்கியமான இடம். 10 தடவை தொழுகை முடிகிறது. 10 தடவை ஓத முடியாதா? வெறும் 10 தடவை. நீ 33 தடவை ஓது. மொத்தமா 100 தடவைகள் அந்த திக்ருகளை நீ செய்யலாம். அதுவும் முடியவில்லையா? அவசரமாய் செல்கிறாயா? வேலை இருக்கிறதா? வெறும் 10 தடவை என்ன முடியுமா? முடியாதா? அழகாய் செய்ய வேண்டிய அமல்கள். இப்ப நபித்தோழர்களுக்கு கடுமையான ஒரு கடுப்பாயிருச்சு, டென்ஷன் ஆகுறாங்க. என்ன அல்லாஹ்வின் தூதரே, ரெண்டுமே ரொம்ப எளிமையாக இருக்குத, இதை செய்ய மாட்டேன் என்கிறார்களே, என்ன காரணம்? ரீசன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யார் ரசூலல்லாஹ், கைஃபஹுமா யஸீர், நீங்க சொன்ன ரெண்டுமே ரொம்ப சிம்பிளா இருக்கிறது. ஒமை அமல் பிஹிமா கலீல், அப்புறம் எதுக்கு பல பேர் இதை செய்ய மறுக்கிறாங்களே? ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யஅதி அஹதகும் யானி ஷைத்தான் ஃபி மனாமிஹி, ஒரு மனிதன் தூங்க செல்கிற பொழுது ஷைத்தான் அவன் அருகிலே வந்து வயுனவ்விமுஹு கப்ல யகூலுஹு, அதை சொல்வதற்கு முன்னால் அவனை தட்டி கொடுத்து தடவி கொடுத்து தூங்க வைத்து விடுகிறான். நம்மால் படுக்கும் போதெல்லாம் வாட்ஸ்அப் எல்லாம் பார்ப்பாரு, இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்ப்பாரு, ஃபேஸ்புக்க ஒரு ஸ்க்ரோல்லாம் பண்ணுவாரு. அப்ப வரைக்கும் கண்ணு பிரைட்டா தான் இருக்கும். லாக் பண்ணிட்டு வச்ச உடனே ஷைத்தான் வந்துருவான். அந்த கேடுகட்டவன் வந்து டக்குனு தூங்குடா, காலையில போகணும்ல, கடைக்கு போகணும்ல, வேலை இருக்குது இல்ல, ஷைத்தான் உங்களை தூங்க வைத்து விடுவான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீ ஒவ்வொரு இரவிலும் இதை சொல்லாமல் நீ உறங்கினால் ஷைத்தான் உன்னை ஜெயிக்கிறான். ஷைத்தானை ஜெயிக்க விடலாமா? அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வயாதிஹி ஃபி ஸலாத்திஹி, தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஃபயுதக்கிருஹு ஹாஜ்ஜத்தன் கப்ல யகூலஹா, ஷைத்தான் வந்து உனக்கு அந்த வேலை இருக்குதே, இங்கிட்டு சீக்கிரம் போடுமே, அந்த வேலையை அப்படியே போட்டுட்டு வந்துட்டியே, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பான். தொழுகை முடிந்தவுடன் ஓடி விடுவான். காரணம் அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சிம்பிளா என்ன சொல்ல வர்றாங்க, சொல்லாததுக்கு காரணம் ஷைத்தானுக்கு கட்டுப்படுகிறாய். பல பேர் தொழுகைக்கே பார்க்க முடியவில்லை, அது தனி. ஷைத்தான் நம்மை மிகைக்கிறான். நம் மீசான் மிகைக்க வேண்டுமானால் அந்த கேடுகட்டவனை நாம் நம்ம அருகில விடலாமா? இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற அற்புதமான செய்தி சஹீஹ் புகாரியில் 2853வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், த மீசானில் கணக்க செய்கிற காரியம், மனி தபஸ ஃபரஸன் ஃபீ சபீலில்லாஹ், ரொம்ப அற்புதமான செய்தி. அல்லாஹ்வின் பாதையிலே ஒருவர் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய வாக்குறுதி மீதும் நம்பிக்கை கொண்டு இறைவனின் பாதையில் ஒரு குதிரையை கட்டி வைப்பவர், அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறார், அல்லாஹ்வின் வாக்குறுதியை நம்புகிறார், அல்லாஹ்வை உறுதியாக நம்பி இருக்கிறார், அல்லாஹ்விற்காக உலகத்திலே வாழ்கிறார், குதிரையை கட்டி போறார். இந்த குதிரை அல்லாஹ்வுக்காகத்தான், போர்க்களத்துக்காக பயன்படுத்த போகிறேன், மார்க்கத்தை வளர்ப்பதற்காக பயன்படுத்த போகிறேன் என்று அந்த குதிரையை கட்டி போடுகிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன்ன ஷிபஅத்தன் வரியத்தன் வரௌஸஹு வபௌலஹு ஃபி மீசானிஹி யௌமல் கியாமா, சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ்விற்காகவென்று நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வின் வாக்குறுதியை உண்மை என்று நம்பி அந்த குதிரையை கட்டி போட்டாரே, அவருக்கு அந்த குதிரைக்கு போடுகிற தீனி, அதற்கு புகட்டுகிற தண்ணீர், அந்த குதிரை போடுகிற சாணம், அந்த குதிரை கழிக்கிற சிறுநீர், வரௌஸஹு வபௌலஹு ஆகிய அனைத்தும் ஃபி மீசானிஹி யௌமல் கியாமா,
மறுமையில் நன்மையின் தட்டில் அல்லாஹ் நிறுத்தி பார்ப்பான். சுப்ஹானல்லாஹ். குதிரை போடுற சாணம், குதிரை கழிக்கிற சிறுநீர், அந்த குதிரைக்கு நாம் வைக்கிற தண்ணீர், அதற்கு போடுகிற சாப்பாடு, அதை கட்டி போடுறியா அந்த கயிறு, அல்லாஹ்விற்காக வென்று நீ வழங்கி விட்டதற்கு பிறகு அல்லாஹ் உனக்கு கொடுக்காமல் இருப்பானா? எல்லாமே மறுமையில வந்து நிற்கும். அல்லாஹ்வின் பாதையில் குதிரை என்றால் போர்க்களத்திற்காக சொல்லப்பட்டது என்றாலும் கூட மார்க்கத்திற்காக நாம் செலவு செய்கிற அனைத்தும், அதற்காக செயல்படுத்துகிற காரியங்கள், அல்லாஹ்வின் மார்க்கத்தை பலப்படுத்துவதற்காக நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் மீசானிலே நன்மையை கணக்க செய்கிறது. இதை அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற அற்புதமான செய்தியாய் பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்க, மீசானை கணக்க செய்கிற காரியம். சமிஅத்து நபியே யகூல், கேளுங்கள் நபி தோழர்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மாமின் ஷைஇன் யூதஉ ஃபில் மீசான், மீசானிலே ஒரு மனிதனுடைய அந்த அமல்களில் மிகவும் கனமானது அஸ்கலு மின் ஹுஸ்னில் ஹுல்க், நற்குணத்தால் வாழ்ந்திருப்பான் அல்லவா, நல்ல குணத்தால், புன்சிரிப்பால், யாருக்கும் எந்த இடையூறும் கொடுக்காமல் அவன் உண்டு அவன் வேலை உண்டு என்று வாழ்ந்திருப்பான் தானே, அந்த நற்குணங்கள் மீசானிலே கனமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வ இன்ன ஸாஹிப ஹுஸ்னில் ஹுல்கி, நற்குணம் என்பது ல யப்லுகு பிஹி தரஜா, அந்த அந்தஸ்து மீசானில் எவ்வளவு கனமானது தெரியுமா? சாஹிபி ஸௌமி வஸ்ஸலா, நோன்பும் தொழுகையும் எவ்வளவு நன்மையை பெற்று தருமோ அதற்கு நிகரானது. நோன்பிற்கும் தொழுகைக்கும் மீசான் தராசில எவ்வளவு கனம் கிடைக்குமோ அதற்கு நிகரானது நற்குணம். சற்று ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்குணச்சீலர்களாய் வாழ்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். தன் வீட்டிலும் தன் மனைவியிடத்திலும் தன் பிள்ளைகளிடம் பெற்றோர்களிடம் யாராக இருந்தாலும், சில பேரெல்லாம் பார்க்கிறோம் அந்த ஜமாத்தை இந்த ஜமாத்துன்னு பிரித்து பார்க்கிறார்கள். முஸ்லிம் என்கிற அடையாளம் இருக்கிறதா? சலாம் சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. சலாம் சொன்னால் கூட காதுகளில் விழாதவாறு விழுந்தும் நடிக்கிற சிலரை பார்க்கிறோம். ஒரு புன்சிரிப்பு இல்லை, எப்ப பார்த்தாலும் ஜிஞ்சர் மங்கி மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருப்பதை பார்க்கிறோம். நற்குணம் அது மீசானில் கனமாக்கும். அல்லாஹ்வின் தூதர் தன் நற்குணத்தினால் பாடம் நடத்தினார்கள். சில பேரை பார்க்கிறோம், வெளியே ஃபுல்லா கலகலன்னு இருப்பார், வீட்டுக்கு போனா வில்லன் ஆயிருவார். மனைவியை பிடிச்சி கத்துறது, அடிமை மாதிரி நடத்துறது. இவரு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா பையன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். அவர் வெளியே போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் இவன் உள்ள போவான். இந்த மாதிரி வெளியே நல்ல மனிதனை போன்று வாழ்வதும் வீட்டிலே அப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் குழி தோண்டி புதைப்பதும் நற்குணம் எங்கே? சில பேரை பார்க்கிறோம், இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்துகிற முஸ்லிம்களாய் வாழ்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, பாயா பாய் கடையா, முஸ்லிம் பாயா நீதியாயிருப்பார், நியாயமாயிருப்பார், நல்ல பொருளை கொடுப்பார். இன்றைக்கு ஒரு சில விரல் விட்டு எண்ணப்படுகிற இஸ்லாத்தை களங்கப்படுத்துகிற சில மோசமானவர்களால் அவர்களின் நற்குணத்தை குழி தோண்டி புதைத்த காரணத்தினால் இஸ்லாத்திற்கே களங்கம் ஏற்படுகிற, நம்பி போய் நின்ன ஏமாத்திடுறான், அவமானப்படுத்துகிறான். ஐயோ இவங்க ஃபுல்லாவே இந்த முஸ்லிம்கள் முழுக்கவே இப்படிப்பட்ட கேவலமான குணத்தில் இருப்பார்களோ என்று ஒரு சிலரால், அது எங்க வந்து அல்லாஹ் நிற்கிறான் என்று பாருங்கள். உனக்கு நற்குணம் இருக்கிறதா? நல்ல மனிதனாய் வாழ்கிறாயா? உன்னை அல்லாஹ் மீசான் தராசில் தொழுகை நோன்பிற்கு நிகராய் நிற்கிறான், எடை போட்டு பார்க்கிறான். இது ஒரு முக்கியமான விஷயமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாருங்க, மீசான் தராசில்
கனமாக்குகிற காரியம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் தகீக் சாக்கைன் சிவாக்கன் மினல் அராக், இந்த பல் துலக்குகிற குச்சி, அராக்கு குச்சியை எடுக்கிறதுக்காக மரத்துக்கு மேல ஏறுறாங்க. ஏறுனா இப்னு மஸ்ஊத் அவர்களுக்கு ரெண்டு காலுமே கொஞ்சம் லேசா ஊனமா இருக்கும். அதை வெளிக்காட்டாமல் ஓரளவு ஆடைகளை வைத்து மறைத்து அப்படிதான் வாழ்ந்து வர்றாங்க. சில பேரை பார்க்கலாம், கூட பக்கத்துல போய் பழகினாதான் கையில ஒரு விரல் இல்லாம இருக்கிற மாதிரி தெரியும். சில பேரை பார்க்கலாம், நெருங்கி பழகிற நபர்களுக்கு மட்டும்தான் அவங்க உடல்ல இருக்கிற ஊனம் எல்லாம் தெரியும். அது மாதிரி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்களுக்கு காலில் கொஞ்சம் ஊனம். ஒரு நாள் பல் துலக்கிற குச்சியை எடுப்பதற்காக மரத்திலே ஏறுகிறார்கள். ஏறினா நன்றாக தரையில நடக்கிற பொழுதே நல்ல கால் வேணும், அப்பதான் கொஞ்சம் பேலன்ஸோடு நாம நடக்க முடியும். மரத்தில ஏறினால் கூடுதலா பேலன்ஸ் கிடைக்கணும், பலம் வேண்டும். ஏறுவதற்கு முற்படுகிறார். லேசாக அப்படியே கால் அப்படியே தடுமாறி அவங்க காலில் இருக்கிற அந்த ஊனம் வெளியே தெரியுது. இப்ப பாருங்க, அருகில இருக்கிற கூட்டத்தார்கள் எல்லாம் அவரை பார்த்தும் அவர் கால்களை பார்த்தும் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள், அந்த ஊனமான கால்களை பார்த்து. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், மிம்மத்தல் ஹகூன், எதுக்கு சிரிக்கிறீங்க? எல்லாரும் கூட்டமா கெகபகேன்னு சவுண்ட் போடுற மாதிரி இருக்குது, ஏன்? காலு யா நபி அல்லாஹ் மின் திக்கத்தி சாக்கைஹி, அந்த முடியாத ஊனமான கால்களை வைத்து மரத்தில் ஏறினார், தடுக்கி விழ பார்த்தார், அவர் பதறினதை பார்த்து சிரிச்சோம். ரசூலுல்லாஹ் அப்படியே ஒரு உச்சகட்டமா ஒரு கோபத்தால் முகைத்து விடுகிற அளவிற்கு ஒரு மாதிரி முகமெல்லாம் மாறுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபகால், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லஹுமா, இப்னு மஸ்ஊத் உடைய அந்த இரண்டு கால்களும் அஸ்கலு ஃபில் மீசான் மின் உஹது, உஹது மலையை விட மீசானில் கனமாயிருக்கும். யாரை பார்த்து சிரிக்கிறாய்? காலில் ஊனம்னா சிரிப்பியா? அல்லாஹ் எவற்றை எல்லாம் எடை போடுகிறான் என்று பாருங்கள். இப்னு மஸ்ஊத் உடைய காலில் ஊனம், அதனால் நீ சிரிப்பாயா? ரெண்டு காலுக்கான வெயிட் தெரியுமா? உஹது மலைக்கு நிகரான எடை அந்த மீசானில் அல்லாஹ் இவர் இரண்டு கால்களுக்கும் எடை போட்டு நிறுத்தி பார்க்கிறான். சுப்ஹானல்லாஹ். உடலிலே ஏற்பட்டிருக்கிற ஊனம், அதை பார்த்து கடுகளவிற்கு கூட கிண்டல் செய்யக்கூட. குட்டையா இருந்தா குட்டைங்கிறது, நெட்டையா இருந்தா பனைமரத்தில் பாதிங்கிறது, கருப்பா இருந்தா காக்கான்றது, சிவப்பா இருந்தா அதுக்கு ஏதாவது கிண்டல் பண்றது, ஒல்லியா இருந்தா குண்டா இருந்தா ஒரு மாதிரி தத்தி தத்தி நடந்தா, எத்துணை கேடுகட்ட பழக்கம் தெரியுமா இது? தலைமுடி வயசான கொட்டை தான் செய்யும், முடி இல்லைன்னா சொட்டங்கிறது, முடி இருந்தா அதை வேற மாதிரி சொல்றது, முகம் ஒரு மாதிரி, அவருடைய வாயோ மூக்கோ காதோ ஏற இறங்க இருந்தா அதை நக்கல் செய்வது. யாரை பார்த்தும் ஏளனமாய் நினைக்காதே, அவமானப்படுத்தாதே. உன்னை அறியாமலேயே அல்லது உன்னை அறிந்தோ உன் உடலிலே ஒரு ஊனம் இருந்தாலும் கூட மீசானில் வந்து பார்த்து கொள்ளலாம். எடை போட்டு அல்லாஹ் நிற்கிறான். இறுதியா ஒரே ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த மீசான் தொடர்பா இரண்டு அடிமைகளை வைத்திருக்கிற ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, என்கிட்ட ரெண்டு அடிமைகள் இருக்கிறாங்க, அதிகமா பொய் பேசுறாங்க, மோசடி செய்யறாங்க, மாறு செய்யறாங்க, அதனால நான் அவங்களை திட்டுறேன், அடிக்கிறேன், இவங்க விஷயத்துல என் நிலை எப்படி? அவர் கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உம்மிடத்தில் மோசடி செய்தது, மாறு செய்தது, பொய் சொன்னது அல்லது இதெல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னா உம்முடைய தண்டனை, நீ அடிக்கிறாய், திட்டுகிறாய், அவன் பொய் சொன்னது, மோசடி செய்தது, மாறு செய்தது, இதற்கெல்லாம் நீ அடிக்கிறது திட்டுறது சரியா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை நீ அடிக்கிறது திட்டுறது இந்த ரெண்டும்
அவன் மோசடி செய்வது, மாறி செய்வது, பொய் சொல்வது, அந்த விஷயங்களை எல்லாம் விட கடினமாய் அதிகமாய் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் எடை போட்டு நிறுத்து பார்க்கும் போது உன்னை விசாரிப்பான். பதறுகிறார். என்னடா இது? பொய் சொல்லுகிறார், மாறி செய்கிறார், எனக்கு கட்டுப்பட மறுக்கிறார், நான் அடிக்கிறேன், திட்டுறேன். நீ செய்கிற காரியம் அவர்கள் செய்கிற காரியத்தை விட அதிகமாக இருக்கும் என்றால் அல்லாஹ் எடை போட்டு நிறுத்து பார்ப்பான்னு சொன்ன பதற ஆரம்பிக்கிறார். அந்த இடத்திலேயே கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க. மறுமை நாளுக்காக நியாயமான தராசுகளை நாம் ஏற்படுத்துவோம். எவரும் சிறிதளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார். கடுகின் விதையளவாக இருந்தாலும் நாம் கொண்டு வருவோம். கணக்கெடுப்பதற்கு நாமே போதுமானவன் என்கிற வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். கதறுகிறார், துடிக்கிறார். எழுந்த அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வருகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கான நிலை மறுமையிலே எப்படி இருக்கும் என்று சொல்லிவிட்டீர்கள். உங்களுக்கு முன்னால் உங்களை சாட்சியாக்கி சொல்கிறேன், இந்த 2 அடிமைகளை நான் விடுதலை செய்து விட்டேன். இன்னும் அந்த அடிமை எனக்கு வேண்டாம். தனக்கு கீழ் இருக்கிற நபர்களை, தன்னிடத்தில் வேலை பார்ப்பவர்களை ஒழுங்காய் கவனிக்கவில்லை என்றாலும் அல்லது அவர்களை வதைப்படுத்தினாலும் மீசானிலே வந்து நிறுத்து பார்ப்பான் அல்லாஹ். சில பேரை பார்க்கிறோம், ஓனர் திமிரை காட்டுகிறான், அதிகாரத்தை காட்டுகிறான், சக்கையா புழிஞ்சி ரத்தத்தை எல்லாம் வாங்கிட்டு கொடுக்கிற சம்பளத்தை பார்க்கிறோம், அநியாயமாயிருக்கும். அவமானப்படுத்துவான், கேவலப்படுத்துவான். இவைகள் அத்துணையும் மீசான் தராசிலே நிறுத்து பார்க்கப்படும் என்று அல்லாஹ் தன் தூதர் மூலமாக பாடம் நடத்துகிறான். இன்னும் ஏராளமான செய்திகள் இருந்தாலும் ரத்தின சுருக்கமாய் சொல்லி இருக்கிறோம். மீசானின் தராசை கணக்க செய்ய அல்லாஹ்வை புகழ வேண்டும். நீங்க எல்லாத்தையும் கோர்த்து பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இவைகள் அத்துணையும் தான் கணமிக்கிறது. அடே, உனக்கு மீசானிலே நன்மையின் எடை கணக்க வேண்டுமா? என்னை புகழ், என்னை புகழ்ந்து கொண்டே இரு. இந்த சூத்திரத்தை, ஃபார்முலாவை நம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க ஆரம்பித்தால் மீசானின் தராசு, நன்மையின் தராசு உச்சபட்சமாய் கணக்கும் என்று கேட்டுக்கொண்டு, மிக முக்கியமாக அந்த சுவர்க்கத்திற்குள் நுழைவதற்காக மனிதன் பாடாய்ப்படுகிற ஒரு தருணம், பாதிக்கப்பட்ட நிலையிலே சுவர்க்கத்திற்கு செல்கிற ஒரு தருணம், அல்லாஹ்வின் நீதி விசாரணையில் மிக முக்கியமான மறுமையின் நிலை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ச்சியாய் அறிந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.